அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 7th ஹிஸ்டரி தென் இந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் இந்தியாவில் எந்த அரசர்களின் கட்டமைப்பில் நீர்ப்பாசன முறை பரந்து விரிந்துள்ளது? சோழர்கள். தென் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான கோவில்கள் கட்டியவர்கள் யார்? சோழர்கள். பண்டைய சோழ அரசு எந்த ஆற்றின் கழிமுக பகுதியை மையமாக கொண்டது? காவிரி. சோழ அரசின் தலைநகராக விளங்கியது எது? சோழ அரசின் தலைநகராக விளங்கியது உறையூர். கரிகாலனின் பின்வந்தோர் காலத்தில் படிப்படியாக சோழ அரசு சரிவினை சந்தித்த போது அதை 9ஆம் நூற்றாண்டில் மீட்டெழ செய்தவர் விஜயாலயன். விஜயாலயன் தனக்கு தலைநகராக கொண்ட ஊர் எது? தஞ்சாவூர். விஜயாலயன் தனக்கு தலைநகராக கொண்ட ஊர் தஞ்சாவூர். முதலாம் ராஜேந்திரனும் அதற்கு பின் வந்தோரும் எந்த ஊரை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை ஆட்சி செய்தனர்? கங்கை கொண்ட சோழபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் பெரும் பகுதியில் மீது சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தியவர் யார்? தென்னிந்தியாவின் பெரும் பகுதியின் மீது சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தியவர் முதலாம் ராஜராஜன். புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான் என தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் என தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர் முதலாம் ராஜேந்திரன். வட இந்திய போர்களில் பெற்ற வெற்றி நினைவாக எழுப்பப்பட்ட கோவில் கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்களும் கீழை சாளுக்கியர்களும் இடையிலான திருமண உறவு யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கியது? முதலாம் ராஜராஜன். ராஜராஜன் நரேந்திரன், அங்கம்மா தேவி இவர்களின் மகன் முதலாம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் இன்றைய தமிழகத்தில் பாண்டிய அரசை நிறுவ யாரை தோற்கடித்தார்? முதலாம் ராஜேந்திர சோழன். அரசர் யாரை தனது வாரிசாக நியமனம் செய்தார்? மூத்த மகன். யுவராஜன் என அழைக்கப்பட்டவர் மூத்த மகன். யுவராஜாக்கள் மண்டலத்தில் பயிற்சி பெறுவதற்காக எந்த பதவியில் நியமிக்கப்பட்டனர்? மண்டல ஆளுநர்கள். நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அலகு கிராமம். நிர்வாக அமைப்பின் மிக சிறிய அலகு கிராமம். வேளாண்மையின் விரிவாக்கத்தினால் கிராமப்புறங்களின் அதிக எண்ணிக்கையிலான விவசாய குடியிருப்புகள் உண்டாகி எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஊர் என்று. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட காஞ்சிபுரத்தில் உள்ள பிரம்மதேய கிராமம் எது? உத்திரமேரூர். உத்தரமேரூர் கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவாக விளக்கும் சான்று கல்வெட்டுகள். கிராம சபைக்கான உறுப்பினர் தேர்வுக்கு ஆடவரின் வயது வரம்பு எவ்வளவு இருக்க வேண்டும்? 35 முதல் 70 வரை. சோழ அரசின் பொது வருவாய் எதன் மூலம் பெறப்பட்டது? நிலவரி மூலம். சிவபெருமானின் திருவிளையாடல்களை பாடல்களாக இயற்றிய சைவ அடியார்கள் யார்? நாயன்மார்கள். சோழர்கள் எந்த சமயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தனர்? சைவம். சோழர்கள் எந்த சமயத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தனர்? சைவம். நாடு எனும் நிர்வாக பிரிவின் மண்டலத்தில் பயன்பெற்ற வாய்க்கால்கள் எப்படி அழைக்கப்பட்டன? நாடு வாய்க்கால்கள். பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் எப்படி அழைக்கப்பட்டது? ஊர் வாய்க்கால் என்று. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணையை கட்டியவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். நீர்ப்பாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியவர்கள் சோழர்கள். நீர்ப்பாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கியவர்கள் சோழர்கள். நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாத வேளாளரின் ஒரு பிரிவினர் யார்? உழுகுடி. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பள்ளி சந்தம் என்று. வணிகத்தின் மீது விதிக்கப்படும் வரி சுங்கவரி. வணிகத்தின் மீது விதிக்கப்படும் வரி சுங்கவரி. கிபி 6ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் தென் தமிழகத்தில் தங்களை வலுவாக நிறுவிக்கொள்ள யாரை வெற்றி கொண்டனர்? களப்பிரர்களை. சங்ககால பாண்டியர்களின் கீழ் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்த ஊர் எது? மதுரை. சங்ககால பாண்டியர்களின் கீழ் மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்த ஊர் மதுரை. தொடக்க காலத்தில் பாண்டியர்களின் துறைமுகமாகவும் தலைநகரமாகவும் இருந்த ஊர் கொர்க்கை. முத்து குளித்தலோடு தொடர்புடைய ஊர் எது? முத்து குளித்தலோடு தொடர்புடைய ஊர் கொர்க்கை.
அடுத்த கொஸ்டின் நம்பர் 37. சோழர்கள் கால வணிக நடவடிக்கைகளில் 5 வண்ணத்தார் குழுவில் சேராதது எது? சோழர்கள் கால வணிக நடவடிக்கைகளில் 5 வண்ணத்தார் குழுவில் சேராதது உள்நாட்டு வணிகத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருமுக்கூடலில் வேத கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1067. புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை என்னும் ஊரில் வேத கல்லூரி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1048. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேத கல்லூரியில் 14 ஆசிரியர்களின் வழிகாட்டுதலில் எத்தனை மாணவர்கள் வேதங்கள், இலக்கணம், உபநிடதங்கள் கற்றனர்? 340 மாணவர்கள். முதலாம் ராஜேந்திரன் கட்டிய வேத கல்லூரியில் எத்தனை ஆசிரியர்கள் இருந்தனர்? 14 ஆசிரியர்கள். நம்பியாண்டார் நம்பி தொகுத்த பாடல்கள் எப்படி அழைக்கப்படுகின்றன? திருமுறைகள் என்று. பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் யார்? பாண்டிய அரசு செல்வ செழிப்புமிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் மார்கோ போலோ. வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பழமையான மார்கோ போலோ காயலுக்கு எத்தனை முறை வருகை தந்தார்? வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பழமையான மார்கோ போலோ காயலுக்கு எத்தனை முறை வருகை தந்தார்? 2 முறை. வருடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1288 மற்றும் 1293 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. பிற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது காயல். பிற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமாக விளங்கியது காயல். மீள் எழுச்சி பெற்ற பாண்டியர் ஆட்சி யாரால் முடிவு பெற்றது? கடுங்கோன். மீள் எழுச்சி பெற்ற பாண்டிய ஆட்சி யாரால் முடிவு பெற்றது? கடுங்கோன். முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் யார்? முதலாம் பராந்தகனிடம் தோல்வியடைந்த பாண்டிய அரசன் 2ஆம் ராஜசிம்மன். நெடுஞ்செடை எனக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்ரீராமன், ஸ்ரீவல்லபன், 2ஆம் வரகுணன் ஆகியோர் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? பல்லவர்களால். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய சைவ துறவி திருஞான சம்பந்தர். அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றிய சைவ துறவி திருஞான சம்பந்தர். சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படும் பாண்டிய மன்னன் யார்? சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியன் என அடையாளப்படுத்தப்படும் பாண்டிய மன்னன் ஹரிகேசரி மாரவர்மன். பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சம காலத்தவரான பாண்டிய மன்னன் யார்? ஹரிகேசரி மாரவர்மன். கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதியை மீட்டவர் கடுங்கோன். பாண்டிய அரசில் சில சமயங்களில் நீர்ப்பாசனம் ஏரிகளை வெட்டி கொடுத்துள்ளவர்கள் வணிகர்கள். பாண்டிய அரசியல் பழுது நீக்கும் பணிகள் பெரும்பாலும் யாரால் மேற்கொள்ளப்பட்டன? உள்ளாட்சி அமைப்புகளால். திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் கிபி 800ஆம் ஆண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் எது தொடர்பான செய்திகளை தருகிறது? கிராம நிர்வாகம் பற்றிய செய்திகள். இராணுவ ரீதியாக அண்டை நாடுகளை காட்டிலும் பாண்டியர்களின் ஆதிக்கம் ஓங்கியிருக்க பாண்டியர்களின் எப்படை காரணமாகும்? குதிரை படை. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாரம்பரியமாக கூடல் கோன் மற்றும் கூடல் காவலன் என மதிக்கப்பட்ட மன்னர்கள் பாண்டியர்கள். சுந்தர பாண்டியன் டில்லியில் எந்த அரசரிடம் அடைக்கலம் புகுந்தார்? அலாவுதீன் முகமது கில்ஜி. சுந்தர பாண்டியன் டில்லியில் எந்த அரசரிடம் அடைக்கலம் புகுந்தார்? அலாவுதீன் முகமது கில்ஜி. மாரவர்மன் குலசேகரன் எத்தனை ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்து நாட்டிற்கு அமைதியையும் செழிப்பையும் நல்கினார்? 40 ஆண்டுகள். விக்கிரம பாண்டியனும் மற்றும் வீரபாண்டியனும் யாருடன் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர்? விக்கிரம பாண்டியனும் மற்றும் வீரபாண்டியனும் யாருடன் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர்? சடையவர்மன், சுந்தர பாண்டியன். 2ஆம் பாண்டிய பேரரசில் புகழ்பெற்ற அரசர்கள் சடையவர்மன், சுந்தர பாண்டியன். இலங்கையோடு சேர்ந்து உலகில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்வது பாண்டிய அரசு என புகழாரம் சூட்டியவர் யார்? இலங்கையோடு சேர்ந்து உலகில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்வது பாண்டிய அரசு என புகழாரம் சூட்டியவர் மார்கோ போலோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 64.
பாண்டிய மன்னர்கள் எந்த சமயத்தை ஆதரித்தனர் என்பதை பொறிப்பு சான்றுகளின் தொடக்க பகுதிகள் உணர்த்துகின்றன. சைவம், வைணவம் இரண்டையும் சமமாக கருதுதல். வேள்விக்குடி செப்பேடுகளும் ஏனைய பொறியியல் சான்றுகளும் பாண்டியர்களின் எந்த திறத்தை அதிகம் வெளிக்காட்டுகிறது? யாகங்கள் மற்றும் வேள்விகள். கொஸ்டின் நம்பர் 66. பக்தி இயக்கம் நடத்திய விவாத போட்டிகளில் பல முறை தோற்கடிக்கப்பட்டவர்கள் சமணர்கள் மற்றும் பௌத்தர்கள். இடைக்கால பாண்டியர்களின் தனித்தன்மை வாய்ந்த பாணி ஒற்றை கல் தூண்கள். பாண்டியர் பேராதரவு நல்கிய வரலாற்று சிறப்புமிக்க கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். காயல் துறைமுகத்தில் செயல்பட்ட மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் என்ற அரேபிய வணிகரின் நிறுவனம் பாண்டியர்களுக்கு எதை எளிதாக கிடைக்க வழிவகை செய்தது? குதிரைகளை. போர் புரிவதற்கும் சம்பிரதாய விழாக்களுக்கும் பாண்டிய அரசில் குதிரைகள் அதிகம் தேவைப்பட்டதால் அதில் அரசர்கள் முதலீடு செய்தனர் என குறிப்பிட்டவர் மார்கோ போலோ மற்றும் வாசப். பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் காயல்பட்டினம். காயல் துறைமுகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டம். வணிக பரிமாற்றங்கள் எதன் மூலம் அதிகம் நடைபெற்றன? வெள்ளி நாணயங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். விரிவான பாண்டிய அரசில் 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்க்கப்பட்டவையாகும் என பதிவு செய்தவர் வாசப். ஒவ்வொரு குதிரையின் விலையும் சொக்க தங்கத்தினாலோ எத்தனை தினார்களாக இருந்தது என வாசப் பதிவு செய்துள்ளார். 200 தினார்களாக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 76. மலைநாட்டு அரசன் யார்? சுந்தர பாண்டியன். பொதுமக்கள் கூடல் என அழைக்கப்பட்ட ஊர் மதுரை. காசு, களஞ்சி, பொன் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது நாணயங்கள். பாண்டிய அரசின் போர் செய்வோரும் வணிகர்களும் சமூகத்தில் எந்த நிலையில் இருந்தனர்? இடைமட்டத்தில். நிலவரியானது எவ்வாறு அழைக்கப்பட்டது? காணிக்கடன் என்று. வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? வேளாளர்கள் என்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82. காவிரியின் கழிமுக பகுதியில் குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்காக அமைக்கப்பட்டிருந்தது வடிவாய்க்கால். கூற்றங்கள் என்பது கிராமங்களின் தொகுப்பு. தெற்கு சுமத்ரா என்பது எதை குறிக்கிறது? ஸ்ரீ விஜய பேரரசு. அடுத்து மேல்வாரம் என்பது விளைச்சலின் பெரும் பகுதி. மேல்வாரம் என்பது விளைச்சலின் பெரும் பகுதி. கீழ்வாரம் என்பது விளைச்சலின் சிறு பகுதி. யாருடைய பயண குறிப்புகளில் சதி உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளை அரசர்களின் பலதாரமானத்தையும் பதிவு செய்தவர் மார்கோ போலோ. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் குதிரை செட்டிகள் என்று அழைக்கப்பட்டனர். ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.